ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஜனசேவா நிறுவனர் பார்த்திபனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக முன்னாள் நிர்வாகிக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணா ஜனசேவா அறக்கட்டளையின் நிறுவனர் பார்த்திபன் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி சமூக பணி மேற்கொண்டு வந்தார். அவருக்கு கோவை சீரநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகி எஸ்.கே. பிரபு மதுபோதையில் தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பிரபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். இந்நிலையில் செய்தியாளரிடம் பேசிய பார்த்திபன் தன்னை அநாகரிகமாக நடத்தியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ராமகிருஷ்ணா ஜனசேவார்கள்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 7 மணி அளவில் நம்ம சீரநாயக்கமலை பகுதியில் ஒரு 1000 பேர்த்துக்கு உணவும் ஒரு 2000-3000 பேர்த்துக்கு காய்கறியும் கொடுத்துட்ருந்தோம். அப்போ எஸ்.கே. பிரபுன்னு சொல்லி ஒரு திமுக பிரமுகர் நல்லா மப்பில் கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் போய் சொன்னோம், இல்லைங்கண்ணா நீங்கள் தயவு செஞ்சு தள்ளி போய் பேசுங்கண்ணா, பெண்களாக நிறையா இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் உடனே நீங்கள் எல்லாம் எங்கேருந்து நான் தரீங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்தோம். போலீஸ் வந்தாங்க. போலீஸ் அவனை கூப்பிட்டு கேட்குறப்போ இவன்லாம் யாருங்க தரக்கு, இவனையும் வண்டி நான் கொளுத்துவேன், நீ முடிஞ்சால் கேஸ் போட்டுக்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரரே அவர் மிரட்டுறார். இதற்கிடையே சம்பவம் நடைபெற்ற போது பாதுகாப்பிற்காக பார்த்திபனின் மகன் கீர்த்திராஜன் எடுத்த வீடியோவை காவல்துறையினர் அழித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பேசிய கீர்த்திராஜன் வழக்கிற்கு முக்கிய ஆதாரமாக இருந்த வீடியோவை காவல்துறையினர் அழித்ததற்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பினார். நடந்த சம்பவத்தை ஃபுல்லாக என்னோட ஃபோனில் நான் என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருந்தேன். என்னோட ஃபோனை வாங்கி போலீஸ்காரங்க டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் நடக்கிறத தானே எல்லாத்தையும் எங்களுக்கு ஆதரத்துக்காக ஒரு சேஃப்டிக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் போலீஸ்காரங்க அதை வாங்கி டெலீட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஃபோனில் நாங்கள் போராட்டம் பண்ணுறதை லைவ் போட்டிருந்தோம், அந்த லைவை மட்டும்தான் அவங்க டெலீட் பண்ணாமல் போனாங்க. நான் அவங்க மேலே எந்த தப்புலாம் அவங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும், நாங்கள் நல்லது செய்கிறதுக்காக தானே வரோம். இது குறித்து பேசிய ஆர்.எஸ். புரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் மதுபோதையில் எஸ்.கே. பிரபு அநாகரிகமாக நடந்து கொண்டது உண்மை என தெரிவித்தார். மேலும் அவர் மீது கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார்.